This video is presented by Chettinad Thari. Chettinad Thari presents Aarti Ravi Show. Welcome again. இப்போ நம்ம ஃபோட்டோ செக்மெண்ட்க்கு போகிறோம். இது நம்ம தெரிஞ்சது தான். ரொம்ப மெமரபுளான சில ஃபோட்டோஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பற்றி சக்தி அவர்கள் நமக்கு குட்டி கதை சொல்வார். இது வந்து ஐ திங்க் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் இட். யூ வெரி ஆமாம்மா, இது இனிஷியல் மோச் கொரோனா டைமில் பண்ணது. அந்த சட்டைலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. சேலத்துலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ஆட்டோவில் ஏறி சட்டை கிழிஞ்சிருச்சு. அது என்னோடய ஃப்ரெண்டோட சட்டை, சாயில்னு சொல்லிட்டு. சரி குர்ரா நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆட்டோவில் கிழிஞ்சிருச்சு. இது வந்து அந்த ரீல் ஏதோ ஷூட் பண்ணும்போது போட்டது. பட் இப்போ அந்த சட்டை கிழிஞ்சிருச்சு, அவனுக்கும் கொடுக்கல. ஆனால் இதே மாதிரி ஷர்ட் வந்து எஸ்கே அண்ணா வந்து டான் ஷூட்டில் போட்டிருந்தாரு. ஸோ இது எங்கேயும் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோயும் சிமிலராக வச்சு அவருக்கு அமுச்சு விட்டேன். ஆனால் சேம் பின்ஸ்னேன் அப்படின்னு. ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா. அவருக்கான ஒரு மெமரி இருக்கு. பட் இந்த சக்திக்கு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளை ஒரு தியேட்டரில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சா? அப்போ அது நான் எதிர்பார்க்காம பண்ணும் போது நிறையா சர்ப்ரைஸ் நடக்கும். அந்த மோடு தான். ஆமாம், எனக்கு இது மூலமாக இது ப்ரொமோஷன்ஸ் வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபைன். பட் இது தேட்டராக, ஏன்னா தேட்டர் வந்து நிறைய பேர் டிக்கெட் காசு கொடுத்து வாங்கி ஒரு ப்ராப்பராக கிராண்டடாக வந்துட்டு போகிற மாதிரி இடம் இல்லை. இப்போ டிக்டாக்னா நான் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் நடிச்சுட்டு போடலாம், ஓகே இது பார்த்துருவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அப்போ தேட்டர் அப்படி கிடையாது. ப்ராப்பராக அது ரெஸ்பான்சிபிள், நிறைய பேர் இன்வால்வ் ஆகிற விஷயம், ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வர விஷயம். இது என் காசு, என் சட்டைக்கு தான் நான் காசு கொடுக்குறேன். பட் இதுக்கு நம்மளுக்கு பேவும் பண்ணுறாங்கும் போது அதுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ பட் அந்த டைமில் அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சூப்பர், வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ஆஹா, சன் மியூசிக் ஹிட் லிஸ்ட். ஆக்சுவலி எனக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறோன்னு ஆசை தாண்டி ஆர்ஜே தான் என்னோட பெரிய ஆசை. என் வாய்ஸ், எனக்கு வந்து என் லுக்ஸு மூலமாக எனக்கு வர காம்ப்ளிமெண்ட் வேணாம், எனக்கு என் வாய்ஸ் மூலமாக எனக்கு வரணும்னு சொல்லி ஆர்ஜேயிங் தான் என்னோட ட்ரீமாகவே இருந்துச்சு சின்ன வயசில். பட் அதுக்கான எஃபர்ட்ஸ்லாம் எதுவும் எடுக்கல, ப்ராப்பராக பண்ணிட்டு வரணுன்ற ஜோனு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் அந்த சன் மியூசிக் ப்ராஜெக்ட். அப்புறம் அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார், சேனல் ஹெட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஓகே நம்பர்ஸ் வச்சுருக்க 200K சம்திங் 2019. நீ வந்து உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நீ வர பார்ப்போம் எப்படி இருக்க ரெஸ்பான்ஸ்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் இட்லிஸ்ட், ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷோ இட்லிஸ்ட். கதிர் அண்ணா வந்து நிறைய வாட்டி கால் ட்ரை பண்ணி இன்ஸ்டாலெலாம் டெக்ஸ்ட் பண்ணுவேன். நான் சூப்பர்ண்ணா இட்லிஸ்ட் 7 o'clock போடுவாங்க, என்னோட ரொம்ப ஃபேவரட் ஷோ. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி போய் இப்போ ஷோ இருந்துச்சு வாக்ஸ் பாப், அதுவும் அந்த ஆங்கருக்கான ஆடிஷன்ஸ் தான் அப்போ கூப்பிட்ருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த எட்டு வந்து இந்த மாதிரி வரேன்னு சொல்லு பார்ப்போன்னு ஸ்டோரி போட்டுட்டேன். அப்போது நான் பெருசாக இந்த மாதிரி நான் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ் டிக்டாக் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு நான் இன்வைட்லாம் பண்ணுவாங்க காலேஜில் ஸ்கூல்ஸில், நான் போக மாட்டேன். ஏதாச்சும் உருப்படியாக நான் பண்ணிட்டு வரேன், அப்போ நான் கெஸ்ட்டாக வரேன்னு சொல்லிட்டு நான் டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது எந்த காலேஜுக்கும் எந்த ஸ்கூலுக்கும் நான் கெஸ்ட்டாக போனதே கிடையாது. ஒன்ஸ் ஐ வென்ட் டு குக் வித் கோமாளி, ஓகே ஏதோ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோன்னு எனக்கு ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக நான் கெஸ்ட்டாக போனேன். டிக்டாக் டைமில் நான் கெஸ்ட்டாக போனதே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம கெஸ்ட்டாக ஆர்டர் பண்ணோன்னா ஏதாச்சும் என் மூலமாக அவங்க எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ நான் டிக்டாக் பண்ணதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்க படிக்காமல் டிக்டாக் பண்ணால் தான் நான் அவங்க ஸ்டேஜ் மேலே வந்துருவாங்கன்ற ஒரு மைண்ட் செட் போகக்கூடாதுல நான் ரொம்ப ஸ்டடியாக இருந்தேன். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக நான் இது ஒரு தப்பான ஒரு வேலை நான் சொல்ல வரல. பட் ஆனால் காலேஜுக்கு போய் படிக்கிறது தான். ஏன்னா இது இப்போ இன்ஜினியரிங் காலேஜோ ஆர்ட்ஸ்னால் அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூப்பிடும் போது தான் அதுக்கான வேல்யூ. இப்போ அங்கே இருக்கும் போது அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம ஃபோக்கஸாக நம்ம போகும்போது டக்குன்னு பரவாயில்ல, இப்போ இப்படி பண்ணால் இதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இங்கே கிடைக்கணும் போது படிப்பில் கவனம் கண்டிப்பாக போயிடும்ன்ற சோனில் இல்லை, நம்ம பண்ணால் ப்ராப்பராக ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெஸ்ட்டாக போகலான்னு சொல்லி தான் குக் வித் கோமாளி. ஆக்சுவலி ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட்டாக நான் டிஜி வைஷ்ணவாவில் என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டால் போட்டிருந்தாங்க பஜாரில். அப்படி போயிட்டு ரேண்டமாக வந்து என்னை ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க ஒரு வாட்டி. அதுதான் ஆக்சிடென்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் குக் கோமாளிக்கு அப்புறம் தான் நான் கெஸ்ட்டாக போனேன். எவ்வளோ பெரிய விஷயம் சக்தி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது வந்து அதுக்கப்புறம் போயிட்டு கதிரண்ணா கொடுக்கும் போது நான் பாட்டு பேசுகிறேன். எனக்கு அப்போது என்ன பேசுனேன்னே எனக்கு தெரில. அம்மா பேசிட்டேன், அம்மா நீ தேடிட்டு இருப்பேன், நான் இங்கே தான் இருக்கேன், பார்த்துக்க இட்லிஸ்ட்டில் தான் இருக்கேன், நான் வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லி பேசுகிறேன், காலர்கிட்ட பேசுகிறேன். அப்போ எனக்கு எஸ்கே அண்ணா தான் வந்து என்னோட
இதுவே பேசுகிறதுல விஜேங்கில் அவரது ரொம்ப என்னோட ஜிமெயில் ஐடி சிவகார்த்திகேயன் சக்தி@gmail.com. ஃபஸ்ட்டு இன்னமும் அந்த அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அப்படி அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற டைலாகு அதெல்லாம் ரொம்ப அங்கே போயிட்டு இங்கே தான் இருக்கேன், நீ எதுவும் பயப்படாதன்னு அவர் பேசுகிறேன். பட் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. போயிட்டு ஷோ முடிச்சுட்டு வெளில வரேன். என்னோடய ஸ்டோரி மென்ஷன்ஸில் 1000+ மென்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது. அட்லீஸ்ட்டில் அவ்வளோ டேக்ஸ், சக்தி சன் மியூசிக் டூ செக் இட் அவுட்னு அவ்வளோ மென்ஷன்ஸ். அது அப்பதான் வந்து மக்கள் வந்து ஐயோ ஆமாம் பிஃபோர் கோவிட் 2019 நினைக்கிறேன், 19ல் அது நடக்குது. அதுதான் அது இன்னும் இவ்வளோ பேரை பார்க்குறாங்கன்ற மாதிரி அது இன்னும் பெரிய ஹாப்பினஸ். ஆமாம், ஏன்னா அந்த ஷோக்கு நான் அது என்னோட ஃபேவரட் ஷோ. இப்போ நான் அந்த ஷோவில் நானும் பக்கத்தில் நிற்கிறேன் அவரோட. அது எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன டேக் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. அது சூப்பர். அது ஆல்வேஸ் ஸ்பெஷல் மெமரி. ஆமாம் ஆமாம், இதுவும் ஸ்பெஷல் மெமரியாக தான் இருக்கும். இந்த எபிசோடு வந்து 2 கெட்டப் போட்டிருந்தேன். காலையில் வந்து ஜேடி கெட்டப்பு, மாஸ்டர் ஜேடியோட நான் தான் வந்து எல்லாரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் கோமாளி யாருன்னு. ஒரு குட்டி கதை சொல்லி எல்லாரையும் நான் வந்து இது பண்ணுவேன் சொல்லி அப்படி வந்தது. அந்த கெட்டப் போட்டதுக்கு அப்புறமே எனக்கு பயங்கர பயம். ஐயோ இது எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகும் போது தடிக்கு வந்துட்டு ஸ்டெப்பு போட்டு ஒரு வாத்தி கம்மிங். அது பிளான்டே இல்லை, நடந்துச்சு. அப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இருக்கிறவங்களே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏய் வாடா சக்தி, அந்த சிவாங்கியே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், வாடா சூப்பரா அப்படின்னு. ஸோ அது பயங்கர மோட்டிவேட் ஆகி அப்புறம் ஜீனி கெட்டப் போட்டு வந்தேன். ஆமாம், அந்த ஜீனி கெட்டப் வந்து பயங்கரமாக இப்போ இட்லிஸ்ட்டில் எவ்வளோ நிறைய டேக்ஸ் வந்துச்சோ, ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் டைம் குக் வித் கோமாளில் எனக்கு இந்த எபிசோடு தான் நிறைய டேக்ஸ். அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதை சிங் பண்ணி நிறைய ரீஷேர் பண்ணாங்க. ஸோ அது பயங்கரம். இது ஒரு மறக்க முடியாத ஒரு கெட்டப்ஸ் ரெண்டும். வெரி நைஸ். ஓகே, இதுதான் இந்த ஃபோட்டோனால தான் இதை பற்றி பேசல. ஐயோ இதெல்லாம் வந்து 2017 ஆமாம் 2010லேருந்தே அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 2010 இருக்கும். 2011 ரேண்டமாக எனக்கு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில் துபாயில் இருக்காங்க. ஸோ கூகுள் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பேசுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது என்ன பேர் வைக்கலாம், சரி சிவகார்த்திகேயன் சக்தி வச்சிடும். எங்கள் அப்பா அங்கேருந்து பார்க்குறாரு, ஏன்டா செந்தில்வேல் நான் இங்கே இருக்கிறேன், சிவகார்த்திகேயன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. படங்கள் வர்த்தபட வாலிப சங்கம் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். அவர் க்ரோத்தும் சூப்பராக போயிட்டுருக்கு. குக் வித் கோமாளி செகண்ட் எபிசோடில் ஆர்ஜே பாலாஜி நான் அப்போ வந்து சொல்கிறேன் லைவில். என் லைவ் வந்து எப்படின்னா ஒரு அதிர்ஷ்ட டோர் மாதிரி. ஆர்ஜே பாலாஜி நான் ரொம்ப பிடிக்கும், அவரை எப்படியாச்சும் பார்த்துன்னு சொல்கிறேன். செகண்ட் வீக்கில் அவர் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அதே முடிச்சுட்டு வந்து லைவில் வந்து ஆர்ஜே பாலாஜி நான் பார்த்தாச்சு. பெரிய ஆசை தான், எஸ்கே அண்ணாவையும் எப்படியாச்சும் நான் பார்த்துடணும் போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். கரெக்டாக அந்த பொங்கல் எபிசோடு ஒட்டி நானும் தீபாக்காவும் தான் அன்றைக்கி பேர் நின்றுட்டுருக்கோம். நான் இப்போ கைப்புள்ள கெட்டப்பில் இருக்கிறேன். ரக்ஷனா என்ன எங்களுக்கு யார் வரப்போகிறோம் சொல்லவே மாட்டாங்க. சீசன் 2லாம் வந்து யார் வரப்போகிறாங்க எங்களுக்கே தெரியாது. எனக்கெலாம் சுத்தம், நான் வர பிகினர் வர எனக்கு எப்படி சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒன்றுமே தெரியாது. நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி அடுத்ததான் நம்ம கூட வந்து கலந்துக்க போகிற ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா இவர் டிவிலேருந்து ஆரம்பித்து இப்போது நிறைய திரைத்துறையில் சாதிக்கிறாங்க. இது செல்லமாக நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லும் போது லைட்டாக மைண்ட் ஸ்ட்ரைக்கு, நம்ம வீட்டு பிள்ளையா, லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திகேயன் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு டேப்பில் இருக்கேன். அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஒரு என்ட்ரியில் ஒரு பிங்க் ஷர்ட் தானே, ஆமாம் பிங்க் ஷர்ட்டு, ஆமாம் போட்டுட்டு வராரு. எனக்கு அப்படியே இத்தனை வருஷமாக நம்மளை யோசிச்சுட்டு இருந்து வச்சவர் வந்து எனக்கு செம்ம ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன்னு தெரில, அடினே இருப்பேன், அந்த ஜோனில் இருக்கேன். அப்புறம் குடுன்னு ஓடி போயிட்டு வரணுன்னு அப்படியே கை கொடுத்துக்கலாம், சரி இப்பயே கை கொடுத்துடலான்னு சொல்லி கை கொடுத்தோன்னே வாங்க போர்ச்சுகல் பொம்பளை போலீஸ் அப்படின்றாரு. எனக்கு இன்னொரு ஷாக்கு, இவர் என்னை பார்த்துருக்கிறாரா இதில், அது பயங்கர ஹாப்பி. அப்புறம் மேலே போயிட்டு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஒருத்தரை பற்றியும், எங்கே போர்ச்சுகல் பொம்பளை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி பயங்கரமாக போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. சிவானா இங்கே நிற்கிறாருன்னா இங்கே எல்லாருமே ஃபீல் ஆகிட்டே இருக்காங்க. நான் இங்கே நின்று ஐயோ எங்கே நிற்கிறேன்னு வா அப்படின்னாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோலேருந்து எல்லா ஃபோட்டோலையும் சிவானா இங்கே சக்தி இங்கே சூப்பர் 2 பேர் லைட் அப்படியே லாக் பண்ணிட்டு ப்ரொமோவில் எல்லாரும் இன்ன வரையுமே என் ஃபோனில் அவங்க எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் என்கிட்டயே இருக்கும். எல்லாரையும் நான் என் ஃபோனில் எடுத்தேன், என் ஃபோனில் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸும் இன்னமும் என் கையில் இருக்குது, எல்லா ஃபோட்டோஸும். ஸோ அதுக்கப்புறம் எஸ்கே சார் பார்த்தீங்களாவா? அப்புறம் இன்ஸ்டாவில் டேக் பண்ணி நான் விஷ் பண்ணேன். அவர் ரிப்ளை பண்ணிட்டாரு.
ஐயோ பார்த்ததே தாங்க முடியல, ரிப்ளை வரேன். அப்புறம் நான் வந்து ஃபுல் கதையெல்லாம் அடிச்சு விட்டேன், இந்த மாதிரினா இந்த மாதிரினா அந்த மாதிரினா. அப்புறம் நார்மலாக எனக்கு ஜோக்ஸ் தோணா ஜோக்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுருப்பேன் அவருக்கு. டேய் அப்பா தம்பி முடியலப்பா கொஞ்ச நேரம் சும்மாறா அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தான் பேசுகிறாருன்ற ஒரு ஏமா நிறைய அட்மின்லாம் இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம். அப்புறம் பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் போயிருந்த போது நான் சும்மா கேட்டேன், அண்ணா என்னண்ணா நீங்கள் வரீங்கன்னு சொல்கிறாங்கண்ணா. ஆமாம் அப்படியாப்பா, யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிரியங்கா அக்கா, புகழனாலாம், கோபிநாத் அண்ணாலாம் இருக்காங்க. ஓ அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா என்ட்ரி கொடுக்குறாரு. ஸ்கேனா வராரு. வாங்க சரி ஓகே என்ன பார்க்கலாமான்னு. அண்ணா அப்படின்னா வரேன் இரு அப்படின்னு. அப்பாடி ஓகே அவர் தான் பேசியிருக்காரு. அப்புறம் பக்கத்தில் வந்து ஆமாம் அப்புறம் ஃப்ரெண்டில் உட்காந்தும்போது கூடும்போது பேசிகிட்டு இருந்தோம். ருக்ஷாந்த் அண்ணா ஒரு அண்ணா, 2 பேரும் இவன் மட்டும் வேணாம் சோக்கா போட்டு சாவடிச்சிட்டு இருக்கான்ப்பா நீ வேணாம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டேஜ் மேலே போகும்போது புகழானாக்கு அவார்ட் கொடுத்தாரு எஸ்கேனா. அப்போ வந்து எஸ்கேனா வந்து புகழான் வந்து சொன்னார், நான் அவ்வளோ வழியை பார்த்ததுனால தான் இப்போ நான் இந்த வழியில் வந்திருக்கேன் அப்படின்னு. எஸ்கேனா ஷோ எங்கே அவன் அங்கே பாருங்கள் பென்சிலுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துருக்கானே, இன்ஸ்டாவில் ஒரே மொக்க ஜோக்கா அமைச்சு சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை அண்ணா வணக்கம். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம் அது பயங்கரமான எப்போ பார்த்தாலும். அப்புறம் டாக்டர் மூவி வந்து எஸ்கேனா படம் முக்கால்வாசி நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். பட் டாக்டர் மூவி வந்து என்னால் பார்க்க முடியல ஃபஸ்ட்டு. ஐயோனா அப்புறம் மீடியா மெசன்ஸ் டீமாக மேம் அரேஞ்ச் பண்ணாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துன்னா செம ஃபன்னாக போயிட்டு இருக்குது. பலாசோலா பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்டர்வல் வந்துச்சு, இப்படி ஏந்து இப்படி பண்ணுறேன். உள்ளே வந்து என்ட்ரியில் தர்ஷனா வந்தார். தர்ஷனா வராருன்னு அப்படியே இப்படியே கண்ணு இருக்குன்னா திடீர்னு பார்த்தா எஸ்கேனா. எனக்கு திடீர்னு பார்த்துருக்கு இங்கே வராரு. அப்புறம் க்ளீன் ஷேவ் பட் டான் படத்து லுக்கில் இருந்தார். பார்த்துட்டு செம்ம ஹாப்பி. அப்புறம் ஆமாம் தேட்டர் விசிட்டு வந்து அப்புறம் ஹக் பண்ணிட்டு நான் செம்மையானா அப்புறம்னு சொல்லிட்டு அவர் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த செட்டு ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லாக. ஏன்னா அப்போ விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் கூடயும் சரி மேம் வந்து சரி கூட வந்து பார்த்துக்கூடான்ட்டார். நான் தான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கூடயே சுற்றி அப்புறம் ஃபஸ்ட்டு சீட்டில் சிவாங்கி, எஸ்கே அண்ணா, இங்கே நான், இங்கே தர்ஷனா 4 பேர் உட்காந்து இங்கே படத்தை பார்த்துருக்கோம். 11 years பேக் ஒருத்தன் ஐடியில் சிவானா பேர் பக்கத்தில் இருந்தான். இப்போது டாக்டர் படத்தில் சிவானா பக்கத்தில் உட்காந்து பார்த்துருந்தான் மூமெண்ட். ஐயோ அது பயங்கரம்னா செம்மையாக போதுனா படம். அப்படியா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்சனலாக 2-3 விஷயம் சொன்னார். ஐயோப்பா சே அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ என்னால் பார்க்க முடியல. பட் செகண்ட் டே எஸ்கே அண்ணா கூடயே பார்க்கணுன்னு இருந்திருக்கு அப்படின்னு. ஐயோ அது செம்ம இன்சிடென்ட். உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ரொம்ப சில் தான், அப்பா ரொம்ப சில் தான். ஸோ அதனால் அவர் பெருசாக சாதிச்சிட்டா. எங்கே நான் மாட்டினேன்னா சிடிஎஸ்ல நான் இன்டர்வியூ போனேன். அப்படி போகும்போது கன்ஃபார்ம்லாம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஐடி சொல்லுங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடி இதுக்காகவே shakthiraj09@gmail.com ஏதோ ஒன்று போட்டு வச்சாச்சு. இது வந்து இது எடுக்கல வேற ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஸ்பேரே எனக்கு சிவகார்த்திகேயன் சக்தியா இப்போது இது சொன்னால் எப்படி எடுத்துவாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எஸ் மேம் SIVAKARன்னு சொல்லிட்டு ஸ்பெல் பண்ண சிவகார்த்திகேயன் சக்தி எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தது. அப்புறம் அதுக்கப்புறம் சிடிஎஸ் அப்புறம் எனக்கான ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு. பட் ஆனால் எஸ்கே நான் வந்து இன்ன வரையும் ஏதாச்சும் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அப்படின்னா நான் சொல்லுவேன். அவரும் ரிப்ளை பண்ணுவீங்களா? நூறுசாமியில் நடிச்சது எஸ் நான் நடிக்க போகும்போது சொன்னேன். அவர் தான் ட்ரைலர் லான்ச் பண்ணார். நூறுசாமியின் ட்ரைலர் வந்து எஸ்கேனா தான் லான்ச் பண்ணார். அது அண்ணா நவீனித் அண்ணா இருக்கார், அவரோட க்ளோஸ் அண்ணா. ஸோ அவருக்கும் சொல்லி நான் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி கூட சேர்ந்து எல்லாரும் நம்ம மட்டும் இல்லாமல் எல்லாரும் எஸ்கேனா பயங்கரம். ஆஹா இது செம்ம ஃப்ரேம். இது வந்து கவினா நான் பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஷார்ட்டு. அவர் பர்த்டே அன்னைக்கு படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட்டு June 22 அதான் தளபதி பர்த்டேவும் கவினா பர்த்டேவும் சேம் டே. அப்படி நடந்துச்சு ஃபைட் சீனு. அது ஃபைட்டே எப்படின்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவான், அதுக்கு தள்ளி விடும் போது என்னை போட்டு அடிப்பான். இது ஒரு ஃபன்னியான ஒரு ஃபைட்டு, அதுவும் நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் கவின் அவர் வந்து ஃபினாமினலான ஒரு பர்ஃபார்மர். நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸில் கிஸ் படம் பண்ணும்போது 2வது படம் எனக்கு பெருசாக அவ்வளோ க்ரோத்து ஒன்றுமே எனக்கு தெரியாது.
ஸோ நான் ஒரு கான்ஃபிடென்ட்ல இது பண்ணிடலாம் இருப்பேன். அவர் அவ்வளோ யதார்த்தமாக ஒன்று பண்ணிவிட்டு போயிடுவார். என்னையா அது இப்படி பண்ணிட்டாரேன்ற ஜோனில் இருக்கும். ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஃபன்னு. சதீஷ் அண்ணா வந்து எப்படின்னா கோரியோ பண்ணுற மாதிரி தான் மாற்றி மாற்றி ஜாலியாக விளையாடுவார், கேமரா வச்சு விளையாடுவார். ஸோ அந்த ஃபைட் சீன் அண்ட் இந்த ஷாட் இஸ் செம்ம ஷாட். டீசர்லேயும் ட்ரெய்லர்லேயும் வைப்பாங்க. நான் தனியாக போஸ்ட் வேறு போட்டிருந்தேன். அவர் ஏன்னா டாடா ரொம்ப ஃபேவரட் மூவி. நானும் கவினா ஒன்றா உட்காந்து பார்த்தோம். மீடியா மெசன்ஸில் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்தோம். நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நீங்கள் வந்து கவின் சார் ஆமாம் 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 அவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருக்கு சொன்னபோது நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி லைக் நான் கிண்டல் பண்ணாதீங்கண்ணா அப்படின்றீங்க. நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகும்போது டெல்லிங் தட். ஆமாம், ஏன்னா அப்போ வந்து நான் அப்போ வந்து கிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. அது என்னால் சொல்லவே முடியாத சொல்கிறேன். ஸோ இன்னொரு படத்தில் நடிக்கிறீங்கன்னா அப்படின்னு இன்டாக்டான சும்மா நான் சொல்லிட்டு அப்படி. பட் பயங்கரமான பர்ஃபார்மர், நல்ல பண்ணுவார். அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஃபார் யூ. அஃப்கோர்ஸ் இப்போ கூட பர்த்டே விஷ் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் 2 பிக்சர்ஸ். இதுவும் ஆஹா சூப்பர். சின்ன வயசுலேருந்து சைக்கிள் வேணும். எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சைக்கிள். இப்போ எப்படி ஏரியாவுக்கு ஒரு புல்லட் இருக்கிற மாதிரி அப்போ ஏரியாவுக்கு சைக்கிள் தான். சின்ன வயசில் ஃபஸ்ட் எங்கள் தாத்தா தான் வந்து இந்த 5 ரூபாய்க்கு ஒரு 10 மினிட்ஸ் சைக்கிள் வாடகை தருவாங்களே, அந்த மாதிரி ஓட்டி அப்போ ரொம்ப கிரேஸ். அப்போ எனக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அப்படி ஒரு கிரேஸ் எடுத்துச்சு சைக்கிள் மேலே. ஸோ அப்புறம் என் வீட்லேயும் கேட்டேன் சைக்கிள் வாங்கித்தாங்கன்னா அவங்க வாங்கியும் சும்மா அங்கே தான் நிற்க போகுது, எதுக்கு தேவையான காசு வேஸ்ட்டு சொல்லி விட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் கொடுத்தாங்க சைக்கிள். இது வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் ஹையர் செகண்டரி. ஸோ அதனால் தமிழ் மீடியம் பசங்களும் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நீட் கம்பியில் ஒன்று வரும்ல, அந்த சைக்கிள் எனக்கு இது ஓட்டவே ஒரு மாதிரி என்னடா அது. அப்போது வந்து இந்த லேடி பேர்ட் சைக்கிள் மாதிரி தான் இன்னும் கம்ஃபர்டபுள். இது வேறு இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படிடா உட்காரதுன்ற ஜோன். ஸோ அதனால் சைக்கிளே கிடைக்கல. பட் நம்ம வாங்கினா வண்டி நம்ம தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஜோன். பைக் வாங்கிடணும் அப்படின்னா அப்புறம் குகுத் குமாலி சீசன் 1-2 முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் நிறைய சேர்த்துட்டு இது வாங்கினா நோ இஎம்ஐயில் ஒன்று நெட்டில் நம்ம வாங்கிடணும் அப்படின்ற ஜோன். அப்புறம் போதுமான அளவு ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் வச்சுட்டேன். இது இருக்குது, இப்போ இது வாங்கினா நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்கும், நம்ம அடுத்த மாதம் இது நம்மளை கொண்டு வர முடியுமான்ற ஜோன். சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கினது. இமாலயன் புக் பண்ணேன். அப்புறம் நான் வந்து அப்போ திருவட்டியூரில் இருந்தேன். ஸோ அங்கே வந்து நிறைய இந்த உப்பு காற்றுலாம் நிறைய வரனால சீக்கிரமாக துரு பிடிச்சிரும், சர்வீஸ் கொஞ்சம் கஷ்டம்னால சரின்னு சொல்லிட்டு அப்படி ரேண்டமாக கேடிஎம் போயிட்டு பார்க்க லுக்கியாகவும் இருக்கணும், யார்கிட்டையும் பெருசாக இருக்கக்கூடாது, ஆனால் ஃபேமிலி பைக் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கேடிஎம் அட்வென்ச்சர். இது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், ஆனால் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வாங்கினேன் பைக்கு. அது பயங்கரம். பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஹெல்மெட் வாங்கிட்டேன். எம்டின்னு ஒரு பிராண்டில் ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு ரெடியாக இருந்து அப்புறம் போயிட்டு எக்மோரில் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலில் போய் பூஜை போட்டு எடுத்த ஃபோட்டோ. அது பயங்கரம். பல நாள் சைக்கிள் ஆசைப்பட்டோம், இப்போ மோட்டார் சைக்கிளே கிடச்சிருக்கு. பைக் ரைட்ஸ் போயிருக்கீங்களா? லாங்? நான் அதிகபட்சம்னா பாண்டிச்சேரி மட்டும்தான். அதாவது தூரமாகவும் இருக்கணும் கிட்டையும் இருக்கணும் அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி 150 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேற எங்கேயும். ஸோ இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டாக திருவண்ணாமலை போனது? கார். ஆமாம், இது வந்து 2021-2 நினைக்கிறேன். ஸோ அது ஒரு செம மெமரி. வாங்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். பட் அதான் என்ன வந்து இப்போ எனக்கு ஏதாச்சும் வந்தாலும் என் வண்டி அதை என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறோன்ற மாதிரி. பைக்லேயும் நிறைய க்ளோஸ் கால்ஸ்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் கார் வாங்கின ரீசன் என்னன்னா, பைக்கில் நிறைய லாங்லாம் போகும்போது ஷூட் முடிச்சுட்டு போகும்போதுலாம் தூக்கம் வந்துடுதும். அப்படியே திடீர்னுலாம் 2-3 வாட்டிலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாண்டடாக ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இது, லிட்டரலி நான் தூங்கியிருப்பேன் அந்த மாதிரி ஜோன். ஸோ அப்புறமா இல்லை, நிறைய பேர் வந்து இல்லை கார் தான் சொல்லிட்டு அப்படி ஓகே சரி வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு அதே மாதிரி ஓகே இவ்வளோ இருக்குது இப்போ வாங்கலாமான்னு சொல்லிட்டு டவுன் அமௌண்ட் இவ்வளோ கட்டி ஓகே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அப்படி நானும் புகழனா போயிட்டு வாங்கினோம். வாங்கிட்டு ஏதோ ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இது ஓகேவா. அது கார் பற்றி எதுவும் பெருசாக தெரியாது. அப்புறம் புகழனாரு இது ஐஎம்டி மாடல், கிளச் இருக்காது, கியர் மட்டும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து வந்து என் ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு வந்தான் என் வீடு வரையும், ஏன்னா அப்போவும் எனக்கு ஓட்ட தெரியாது. அதுக்கப்புறம் லைசன்ஸு பயம், லைசன்ஸ் கார் ஓட்டி வாங்கியாச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த இனிஷியல் புது கார், ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்ப்போம்ல, கார் வாங்கின்னு வரும்போது இடித்து முட்டுறது, ஐயோ எனக்கு அதெல்லாம் மைண்டில் வந்துச்சு. டே வேணாம் ஃபஸ்ட் டைமு என் ஃப்ரெண்டே ஓட்டுன்னு வரணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வர வச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ அதான் இது ரெண்டுமே வந்து
என்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக வெவிக்கலாக இல்லாமல் என்னோட ப்ரொடெக்டர்ஸ் இவங்க. ஏன்னா கார்லலாம் நிறைய, ஏன்னா கார் வாங்கி 3 மந்த்ஸில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் கார் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக ஒரு பஸ்ஸு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ திடீர்னு என்னை பார்க்க ஹார்ன் அடிச்சுட்டே வரேன், டக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க. 2 டோரு முன்னாடி ஃப்ரண்ட் எல்லாமே காலி. கார் வாங்கி 3 மந்த்ஸில். பட் ஆனால் என் மேலே ஒரு சிங்கிள் கிராச்சும் எதுவுமே இல்லை. அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ வரையுமே இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படி இருக்குன்னா அது வந்து என்னோட காரை வாங்கிக்கும். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் அதை உள்வாங்கின ஒரு விஷயம். பட் ஆனால் நான் என் காரை வந்து ரொம்ப ஒரு என்னோட வார்ட்ரோப் மாதிரி யூஸ் பண்ணுவேன். சுற்றி என் காரில் வந்து ட்ரெஸ்ஸு ஷூவு அவ்வளோ இருக்கும். பட் ஆனால் கார் என்ன பயங்கரமாக ஏதாச்சும் நடக்க போகிறனா கூட எனக்கு முன்னாடியே ஒன்று தெரிஞ்சிடும். ஓகே ரெடியாக இருந்துக்க, இந்த மாதிரி எனக்கு அது ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி. எஸ் ஆமாம். ஸோ அது ஒரு கனெக்ட். ஆமாம் 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 எஸ் எஸ் அதான் இப்போ நிறைய பேர் என்ன காரு ஐயோ என்னாச்சு அடிபட்டுருச்சு, நம்ம மேலே அடிப்படக்கூடாதுக்காக தான் கார் அடிப்பட்டதுன்னா இப்போ நீங்கள் சேஃபாக உங்களை காப்பாற்றிருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக ஐயோ ஏன்டா போய் யாராச்சும் வாலண்டியாக போய் இடிப்பாங்களா கார்? எனக்கு அதுதான் வரும். ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஏன் இப்போ இடிச்சு நானா போய் இடிக்க போகிறேன் பிளான் பண்ணி நான் தான் ஏதோ அப்படி சொல்லுவாங்க. பட் சில விஷயங்கள் அது நம்மள அறியாமல் நடக்கிறது, ஆக்சிடென்ட்டே தெரியாமல் நடக்கிறதா, தெரிஞ்சேவா பண்ணுவாங்க. எப்போ சொல்லல அது நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ் ஆமாம் அதுதான். இப்போ காசு வரவும் போகும், அது சம்பாரிச்சுலாம் பார்த்துக்கலாம். பட் ஹெல்த் மேட்டர்ஸ். லாஸ்ட் ஃபோட்டோ இது ஆமாம் அதுவும் எனக்கு 2 ஃபேவரட். ஒன்று திருவண்ணாமலையில் அந்த ஃபோட்டோ எடுத்தது அசோகானான்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே ஒரு ப்ரீஸ்டாக இருக்கார் அசோகனா. ரேண்டமாக நான் போய் அப்படி நாங்கள் பழக்கமாகி இப்போ ஒரு அண்ணன் தம்பி மாதிரி லிட்டரலி நாங்கள் 2 பேரும் திருவண்ணாமலைக்கு போனால் அவர் என்னை பார்த்துப்பார். அவங்க சைட்ஸாக நிறைய பெரிய ஃபேமிலி. ஸோ இப்போ திருவண்ணாமலைக்கு ரொம்ப இவ்வளோ ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் அசோகனா தான். ஸோ அப்புறம் வந்து அசோகனா அணி ரொம்ப பழக்கம். ஏன்னா அணி எப்போ வந்தாலும் அசோகனா மூலமாக வருவார். ஸோ அப்படி நானும் நைட்டு கிளம்புறேன், நான் கிளம்பி ரீச் ஆகிற டைமில் அணியும் நாளைக்கு வராதுன்ற மாதிரி எனக்கு விஷயம் ஆமாம். ஸோ ஏன்னா அசோகனா எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ ஏன்னா அணி வந்து நாங்கள் ஒரு வாட்டி சூப்பர் சிங்கர் ஸ்டேஜில் பார்த்துருக்கோம், நாங்கள் பேசியிருக்கோம். ஹலோ நான் எப்படி இருக்கீங்க. பட் இப்போ அவ்வளோ 4 to 5 years ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவார் திருவண்ணாமலையில், அவர் மெஸ்ஸு. அங்கே உட்காந்து நான் அசோகனா அப்புறம் இன்னொரு அண்ணா அப்புறம் இன்னொரு 3 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து இறங்கிட்டோன்னே உள்ளே வந்தார். அப்புறம் அசோகனா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சக்தி என்னோட தம்பி, சக்தி தெரியுமே அப்படின்னாரு. தெரியுமேவா, ஐயோ எனக்கு இது இன்னும் ஷாக்கு. அப்புறம் உட்காந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கோயில் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் கோயில்னு சொல்லிட்டு அசோகனாவோடது. ஸோ அங்கே போயிட்டு வந்திருந்தார், கூடயே போயிட்டு கோயிலாம் ட்ராவல் பண்ணி ஆமாம் சுற்றிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி படம், இந்த மாதிரி நூறுசாமி ஒரு படம் வருதுண்ணா. ஓ அப்படியா, ஓகே சூப்பர், எப்போ இந்த மாதிரி ஓகே கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கோயிலுக்கு அபிஷேகம் போய் பார்த்துட்டு ரூமில் வந்து நான் அனி ப்ரோ அப்புறம் அசோகனா அப்புறம் அக்ஷித்னு வைப்பேன் 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் நான் ஒரு சாங் பாடியிருந்தேன், முடிஞ்சிருச்சே லவ்னு சொல்லிட்டு. அதை அவருக்கு போட்டு, ஏன்னா அது அவர் இன்டர்வியூவில் பாடின பாட்டு, எஸ்கேனா பாடியிருப்பார் முடிஞ்சிருச்சே லவ்னு. ஸோ அந்த சாங் வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வெர்ஷன் நாங்கள் பாடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை போட்டு காட்டிட்டு ஃபுல்லாக உட்காந்து லிசன் பண்ணிட்டு மெசேஜ் வருது மேலே தள்ளி விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கார், ஃபுல் பாட்டு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் சூப்பர்யா எப்போ வந்துச்சு, இப்போ தான் நான் ஓ செம்ம நைஸ் கங்க்ராட்ஸ். அப்புறம் படத்தை பற்றி கேட்டார், எப்போது எங்கே எடுத்ததுன்னா கள்ளக்குறிச்சியில் ரியல் ஸ்டோரினா அப்படின்னா விஜயாஞ்சனி சார் ப்ரொடக்ஷன். ஓ அப்படியா, ஓகே நைஸ் சூப்பர் சக்தி சூப்பராக வரும், நல்லா வரும், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு போனேன். அது பயங்கரம். அவர் இன்னும் பயங்கரம் ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தானா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ்கேனா கூட நான் முன்னாடி அவங்க எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் தே ஆர் ஃபாலோவிங். நம்மளுக்கு என்ன நடந்தால் கூட தே நோஸ், நான் என்ன ரீலோ எது போட்டாலும் அது இன்னும் நான் எப்பயோ ஒரு நாள் பார்த்தது அந்த யார் மூலமாக இந்த பேர் கேட்டு, பட் ஸ்டில் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது அது அது இப்படி இன்ஸ்பயர் ஆகுது. அந்த மாதிரி விஷயம் ஏன்னா அணினா அது ஒரு தனி படையே இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ க்ளோஸாக டைம் கிடைக்குது, நாங்கள் பேசுகிறோம். அவர் ரொம்ப பொறுமையாக லைக் நிறைய பேர் இப்போ பொது இடத்துல வந்தாங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க, ஃபோட்டோஸ்லாம் கேட்குறாங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்களே. பட் அனி ப்ரோ அது கிடையவே கிடையாது.
கோயிலில் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் வந்தால் கூட அந்த சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு எசிட்டேஷனே தெரியாது. நம்மளுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று தோணலை. சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு போவார். அது மற்றவங்க நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியாது. பட் இவர் வந்து பயங்கர ஸ்வீட், பயங்கரமான டைரக்டர்ஸுக்கே அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? ஆமாம். பட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணி அந்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப அதுவும் அதை நான் ரீலாகவும் போட்டிருந்தேன். அது பயங்கரம். ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து அவரை மெஸ்ஸில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து அவர் ரூம் போயிட்டார். போட்ட உடனே நல்ல ரீச் பயங்கரமாக போயிடுச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் டிஜே கௌதமன் வந்தார். ஏண்டா நீ போட்டல இந்த போஸ்ட்னால தான் கீழே அவ்வளோ கூட்டம் நிற்கிது. ஸோ நான் நிறைய பேருக்கு இவர் தான் இங்கே தான் இருக்காரு. ஸோ அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்குமே ஃபோட்டோ கொடுத்துட்டு கிரீட் பண்ண தான் போனார். வெரி நைஸ். ஓகே சக்தி, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லாஸ்ட் செக்மெண்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். சூப்பர். ஸோ ஃபாஸ்ட்டாக டன். இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. நாங்கள் அதை ரேபிட் ஃபயரில் வச்சுருந்தோம். யுவர் ஃபர்ஸ்ட் வைரல் வீடியோ 2 லைன் எங்களுக்காக பாடி காட்ட முடியும்? ஐயோ. நீயும் என்ன நீங்கி போனா நிலவனோ கண்ணீர் சிந்தோம் பேசாமத்தான் போகாதடி நீ பாசாங்கு தான் பண்ணாதடி சத்தியமாவோ நினப்பில் மூச்சு முட்டி திக்குறண்டி கோவம் ஏத்தி கொள்ளாதடி கொத்தி கொத்தி தின்னாத வரசாத. சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, செகண்ட் கொஸ்டின் வந்து உங்களோட சீக்ரெட் ஹாபி? ரொம்ப நேரம் தூங்குவேன். ரொம்ப நேரம் எனக்கே தெரியாமல் திடீர்னு படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரி தான் என்னோட ஹாபிஸே தூங்குறது தான். மைண்டை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணுக்காகவே தூங்குறது தான். ரொம்ப ஹெல்த்தியான ஹாபின்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மற்றபடினா நிறைய பேட்மிண்டன் ஆடுவேன். ஓகே, பேட்மிண்டன் இப்போ அது ரொம்ப அக்கேஷன் ஆயிடுச்சு, டைம் இல்லாதனால. ஆமாம். ஹாபினா திருவண்ணாமலை கிளம்பி போகிறது, அவ்வளோதான். அங்கே போனால் ரீஸ்டார்ட் ஆகி வந்துடுவேன், ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகி. ஓகே, சக்தியோட கம்ஃபர்ட் ஃபுட் எனி டைம் எப்போ கொடுத்தாலும் நான் இதை சாப்பிடுவேன்? ரசம். ரசம் சாதம். ஆமாம்மா, அதுக்கு டேஸ்ட்டு மேலே தூக்கல். எவ்வளோ மொக்க ரசமாக இருந்தால் கூட அது நல்லாயிருக்கும். அவ்வளோ கொடுத்துருங்க. வெறும் ரசமே எனக்கு போதும். பட் ரசத்துக்கு கூட இந்த கருவாடுலாம், நெத்திலி கருவாடு, வாழைக்கருவாடுலாம், ஐயோ. நாங்கள் வேறு இப்போ திருவட்டியூரில் பக்கத்தில் தான் காசிமேடு, ஃபுல்லாக போயிட்டு ஏரா எல்லாத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த ஏரியாவை தாண்டும் போதே ஒரு மாதிரி பிளிஸ்ஸாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் எனக்கு அது இந்த பெட்ரோல் ஸ்மெல் மாதிரி எனக்கு அந்த N4 தாண்டும் போதெல்லாம், ஏன்னா காலேஜ் நாங்கள் போயிட்டு வருவோம்மா, டெய்லி அந்த ரூட்டில் தான் போவோம். எனக்கு மை காட். ஆனால் இங்கே நெத்திலி கருவாடு, வாழைக்கருவாடு வந்து அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கிரேவியோட தொக்கு மாதிரி பண்ணுவாங்க. ஆஹா, அவ்வளோதான். அதுக்கு மேலே பிஸ்தா வருதா அது தெரிஞ்சா. எஸ், அதை நம்ம வெஜ்ஜாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜாகவும் பண்ணிக்கலாம். எஸ், சூப்பர். இஃப் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற இடம் எதுவாக இருக்கும்? அதான் திருவண்ணாமலை தான். எனக்கு அப்ராடு போனோம்லாம் எனக்கு ஆசையே. நிஜமா? ஆமாம், எனக்கு அப்படி ஒரு மைண்ட் செட். சத்தியமாக எனக்கு வந்து எனக்கு இங்கேயே எனக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சுனா எனக்கு அங்கே கோயில் பக்கத்துலேயே ஏதாச்சும் இடம் எனக்கு அந்த மாதிரி தான். எனக்கு வந்து எனக்கு இந்த KNK ரோடு, பெங்களூர் ரோட்ஸ்லாம் வந்து எனக்கு செட். எனக்கு வேறு யாரோ மாதிரி தெரிவாங்க. பட் நான் தப்புவா இல்லை, எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நார்மலாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி. பட் ஊருனா வந்து துபாய். அப்ராட் போனோம் அப்படின்னா எனக்கு துபாய். ஓகே, ஸோ ஃப்ரீயா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து துபாய். கோ டு துபாய். ஓகே, நோட் த பாயிண்ட். ஓகே, நீங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் இஃப் யூ எவர் ரைட் அ ஸ்கிரிப்ட், ஒரு கதை எழுதிங்கன்னா யாருக்கு எழுதுவீங்க? நான் வந்து இவங்களுக்காக வச்சு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா அது ஏன் ஸ்கிரிப்ட் இல்லை, நானா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினா தான் அது என்னோட ஸ்கிரிப்ட். அந்த கதைக்கு எந்த ஆக்டர் வந்தால் நல்லா இருக்குமோ அது அவங்க தான். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிரிப்ட் நம்மளை சூஸ் பண்ணணும். அதுதான். எழுதணும்னு ஆசை இருக்கா? எனக்கு வந்து டைலாக் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சீன் டெவலப் பண்ணுறது, டைலாக் ரைட்டிங்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ஏதாச்சும் ஒரு சீனோ இப்போ ஷூட்லேயே ஏதாச்சும் கவுண்டர் கீண்டர் வரும்போதெல்லாம் அப்பப்போ நான் சொல்லுவேன், இப்போது இந்த எடிட்டிங்லாம் பண்ணும்போது இந்த கவுண்டர் வைங்க. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டைலாக் ரைட்டிங்கில் கொஞ்சம் இந்த சக்திக்கு தெரியாமல் இருக்கலாம், ஃபியூச்சரில் சக்தி கேட்கலாம். ஆமாம், எவ்வளோ நடந்துருச்சு.
ஓகே, ஒரு மெமரி தட் யூ வாண்ட் டு ரிப்பீட். இந்த மெமரியை நான் ரிப்பீட் மோட்ல, நம்ம ஜிவி சாரோட ஒரு மூவி இருக்கும் பார்த்தீங்களா, சுற்றி சுற்றி அந்த டைமில் வந்து நிற்பார். ஓகே, அந்த மாதிரி அந்த மொமெண்ட்க்கு போகணுண்டா அந்த மெமரி வேணும்டா நினைக்கிற மெமரி. இப்போனா வந்து இந்த ஃபோனே இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் பசங்களோட ஐஸ் பாய்ஸ் ஆன டைமு, கிரிக்கெட் ஆன டைம், எனக்கு அது இருந்தால் இன்னும் சூப்பர். மேபி கரியர் வைஸாகவும் எப்படி இப்போ இருக்குன்னு தெரில, பட் நிறைய ஹேட்ரேட் இல்லாமல், நிறைய பேரை ஜட்ஜ் பண்ணாமல், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து விளையாடிட்டு போயிட்டு இருந்த ஒரு டைமு ஜாலியாக. இப்போ இன்னும் நடக்க போகுது, பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது, பட் ரொம்ப இப்போது மாற்றி மாற்றி திட்டிக்கிறதுலாம் அப்போ எதுவும் பெருசாக இல்லைல்ல. இன்டர்நெட்டு அவ்வளோ கிரிட்டிசிசம், ஏன்னா நல்லாருன்னு சொன்னால் அடிக்கிறீங்கன்ற அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன வயசாக, சின்ன குழந்தையா அந்த ஒரு இந்த டியூஷன் போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு, ஃபீஸை யாரு கட்டுறான்னு கவலை இல்லாமல் ஆமாம். அப்புறம் 4 மணி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு 4 மணிக்கு டியூஷன் போயிட்டு திருப்பியும் ஒரு 7 மணிக்கு அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு நைட்டில் போலீஸ் அண்ட் ஆப்பர்ஸோ கிரிக்கெட்டோ அந்த மாதிரி ஆடிட்டு அந்த ஒரு மெமரி. ட்ரூ, தட் இஸ் வெரி ட்ரூ. எல்லாருக்குமே ஐ திங்க் போகணும்னு நினச்சா அஃப்கோர்ஸ் சின்ன சைல்ட்ஹுட் தான் அது. அதனால தான் சொல்கிறேன், சின்ன வயசுலேயே அவங்கள மெச்சூர் ஆக்கிடாதீங்க. அதை ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்து அது ரொம்ப எப்படின்னா, எனக்கு அவரோட வே ஆஃப் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். குத்துவார், ஆனால் லைட்டாக பூசுவார், வாழைப்பழத்தை ஊசி எடுத்து புரியும் வச்சிருவார். அது பியூட்டி எனக்கு. அது சரியான டேலண்ட். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட கண்டிப்பா நெகட்டிவா போயிடும். கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் ஹி ஹேஸ் தட். எஸ். ஓகே, உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், இதுவும் நம்ம ஆல்ரெடி பேசணும், பட் எவர் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எவர்? எனக்கு நூறுசாமி படத்தில் நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தாங்க படத்தை. கார்த்திக் சுப்பராஜ் சார் எல்லாருமே தனியாக கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க. பட் எனக்கு சித்தார்த் சார் வந்து அவர், ஏன்னா நான் எல்லா ஷோலையும் வந்து நானாக இன்ட்ரடியூஸ் ஆகி நம்ம இந்த ரோல் பண்ணியிருக்கோன்னு சொல்ல வேணாம், அவங்களா பார்த்து புரிஞ்சாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விக்ட்ரின்னு நான் நின்றுட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து அவரே வந்துட்டு மேன் ஜஸ்ட் லிவ்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. அது பயங்கரமாக, அது ரொம்ப சப்போர்ட், ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா அவர் ரொம்ப டீட்டெயில், ஏன்னா சசி சாருக்கோட அவரோட ஃபேவரெட்டு சிவப்பு மஞ்சள் பச்சையில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் வந்து அவர்கிட்ட பயங்கரமாக இருக்கும்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. பட் இப்போ அவர் கண்ணில் இது ஒரு மாதிரி நல்லா பட்டிருக்கு, அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டு. அவர் எவ்வளோ நாளாக இருக்காரு சீனியர் ஆக்டர். எஸ் எஸ், நிறைய பேர், வெற்றிமாறன் சார் விஷ் பண்ணார், பாரஞ்சித் சார், ஜிவிஎம் சார், நிறைய டேரக்டர்ஸ். நான் உட்காந்து இன்டர்வியூ படம் ப்ரமோஷன் டைமில் பார்த்தவங்கலாம் இப்போ எங்கள் படத்தில் என்ன வந்து விஷ் பண்ணிட்டு போகிறதுலாம். ஆமாம், கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் வந்து பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினார் ப்ரெஸ் மீட்லலாம். அது இன்னும் பயங்கர பெரிய காம்ப்ளிமெண்ட். நெவர் ஃபர்கெட். சூப்பர். நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஐயோ, ஆர்டர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியாக ஆர்டர் பண்ணீங்க? கடைசியாக நேற்று தான் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஆமாம், வேறு லேட் நைட்டுக்கு ஸ்பெஷலாகவும் இருக்கணும், ஃபுல்லாகவும் பிரியாணி. நான் வந்து எப்படின்னா என் ஆர்டரே வந்து ஒரு 250 தான் இருக்கும். 255 போனால் கூட நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். 250 ரூபாயிலேயே முடிகிற அளவுக்கு என்ன சாப்பாடு இருக்கோ எனக்கு அது போதும். எங்கே வந்து ஆஃபர் வந்து 199க்கு மேலே ஆர்டர் பண்ணால் 120 rupees ஆஃபர் இருக்கும். எல்லாமே என் ஃபேவரட். 300 போட்டிருக்கோம், அந்த 120 அப்ளை பண்ணால் டக்குன்னு 250 நம்ம வரும்ல. இஸ் த மேன், எஸ் இஸ் த மேன் அப்படின்னு போட்டு நான் ஜொமேட்டோ கோல்டு வேறு போட்டிருக்கேன். அது 1 ரூபி தான் பே பண்ண போல. எனக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன டிஃப்ரென்ஸாக வரும். பட் அதான் அந்த கூப்பன் கோடு எங்கே இல்லை. எஸ், கூப்பன் கோடு. அதுவும் இப்போ சில ஹோட்டலில் அது இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ண சொல்லுவேன். ஓகே, இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, யூ கேன் ஆர்டர். ஆமாம், 120 rupees ஆஃபர் எங்கே இருக்கோ அதெல்லாம் என்னோட ஃபேவரட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு சின்ன கேம் மாதிரி, ஓகேவா? திட்டிடாதீங்க. இது வந்து திஸ் ஆர் தட் ஹீரோ வெர்ஷன். வில் கோ திஸ் ஆர் தட் போயிட்டே இருக்கும், உங்கள் சாய்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, ஹீரோ கவின் ரியோராஜ். 2 பேரும் ரேபிட் ஃபயர். நான் கவினா கூட நினச்சிருக்கேன். ஸோ கவினா. ஓகே, கவின் பிரதீப் ரங்கநாதன். இது வந்து என்ன, அஃப்கோர்ஸ் நானும் பிரதீப் லைக் எனக்கு ஃபேவரட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோ வித் தி ஃப்ளோ. கவினா. கவின் விஷ்ணு விஷால். அஃப்கோர்ஸ் கவினா. ஓகே, கவின் விஜய் ஆண்டனி. 2 பேரும் ஆக்டர்ஸ். பர்ஃபார்மன்ஸாக
கவினனா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜெயனி சார் இஸ் அவருக்கு வந்து இந்த கேட்டகரியே இல்லை, அவர் இஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் ஜூரி அவர். ஓகே, கவின் எஸ்கே. எஸ்கேனா ஆஃப்கோர்ஸ் நாங்க எதிர்பார்த்தோம். ஓகே, இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் எஸ்கே விஜய் சேதுபதி. ரெண்டு பேரும் பயங்கரம். பட் அதான் எனக்கு இது வந்து நான் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணிலாம் இல்லை, இது உங்களோட ஃபேவரட் தான். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் எஸ்கேனா பெர்ஃபார்மன்ஸ். ஆஃப் கோர்ஸ் இல்ல, இது எதிர்பார்த்து தான். எஸ்கே தனுஷ். எஸ்கேனா வந்து பயங்கரமா பர்சனாலிட்டி. பட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸாக தனுஷ் சார் தான். வாவ். எஸ், ஏன்னா ஒரு ஆக்டிங் ஓரியன்டாக வந்து நான் ரொம்ப என்ன இன்ஸ்பயர் ஆனது ஆக்கினது பார்த்தேன். ஏன்னா உங்களோட நிறைய முக்காவாசி ரீல்ஸ் ஆமாம், வந்து அதுக்கு நான் அவர் சொன்னது இதுன்னா அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் merge ஆகும். யா, நான் ஏதோ நானா பேசுற மாதிரி ஜோன் வந்து தனுஷரோட வாய்ஸ். அவரோட ரீல்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அப்படியே உங்களுக்கு ஃபிட் ஆற மாதிரி எஸ், இருந்தது. அதுதான் அது வந்து நான் இப்போ இவ்வளோ நம்பர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஏதோ வந்திருக்குன்னா, நல்ல merge இருக்குன்னா அதுக்கு தனுஷ் சார் அவரோட படங்களும் டைலாக்ஸும் தான் காரணம். அண்ட் எனக்கு ஒரு வாட்டி நானே வருவேன் படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது, தனுஷ் சார் படத்தில். அப்போ தான் நான் ஃபரானா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல இதை கூப்பிட்டதுனால நான் நானே வருவேன் பண்ண முடியல. பட் எனக்குன்னா தனுஷ் சார் கூட பண்ணணும் அப்படின்னு நடிக்கணும் அப்படின்னு ஒரு சக்தி. ஓகே, நம்ம இது முடிச்சிடலாம். ஓகே, தனுஷ் சார், சூர்யா. ரெண்டு பேரும் இப்போ வேற லீக்ல இருக்காங்க. ஆமா, இது ஒரு மாதிரி கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. தனுஷ் சார். ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க் யூ so much. தேங்க் யூ. நீங்க இவ்வளோ நேரம் வந்து மனசு திறந்து பேசினதுக்கும், ரேபிட் ஃபயர்லாம் ஸ்போர்ட்டாக விளையாண்டதுக்கும் எங்க சைட்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட், ஸ்பான்சர்ட் பை செட்டிநாட் தறி. சூப்பர், தேங்க்யூ. என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி. ஓ வாவ், குர்தாவா? ஆஹா, மை காட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கோயில் விசிட் போங்க. கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி பிரிண்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு பிரிண்ட் தான் நான் போட்டு வரலாம்னு நினச்சேன். பட் நீங்கள் போட்டுட்டு வராதீங்க, நாங்கள் கொடுக்குறோம், இங்கே போட்டுக்கோங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ மை காட், HTM இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. இந்த மனசு மாதிரியே வெள்ளையாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். செட்டிநாட் தறிக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். ஸோ வெரி ஹாப்பி. எஸ், ஆமாம். இது வந்து நூறுசாமி நாட் ஜஸ்ட் அ மூவி, அது ஒரு படமாக இல்லாமல் நிறைய பேரோட லைஃபாக கனெக்ட் ஆகி சசி சார் எடுத்தனால தான் இவ்வளோ விமன்லேருந்து நிறைய பசங்க. மெயினாக வந்து இப்போது எங்கள் படத்தோட கோர் அம்மாவுக்கு 2 பசங்க சேர்ந்து மறுமணம் பண்ணி வைக்கிறது தான். ஸோ நிறைய பசங்க அந்த புரிதலில் வந்து அண்ட் அதுக்கான ஸ்டெப் எடுத்து நிறைய பேர் ரிலேட் பண்ணி அது பார்க்கறதுனால தான் இவ்வளோ ரிப்பீட் ஆடியன்ஸ். நிறைய தேட்டர்ஸில் சொன்னது என்ன, ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் நிறைய வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் ஆஃப் மவுத் தான். நாங்கள் வேறு எதுவுமே ப்ரொமோஷன்ஸாக எதுவுமே நாங்கள் பண்ணல, ஒன்லி பிகாஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத்தில் இவ்வளோ வந்திருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கமர்ஷியல் மூவிஸாக பார்த்துட்டு ஒரு மாஸ் எலிவேஷன் கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது ரொம்ப ஆல்சோ அந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு விவேக்குன்னு ஒரு ரோலை கொடுத்து நான் அதுவும் நல்லபடியாக நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு திருப்தியை வந்து அது பயங்கரமான விஷயம். அண்ட் இன்னும் நல்லா இப்போவும் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ ஈவினிங் ஷோஸ் கூட நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்து நூறுசாமியை இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது வரும். தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனேன்ற ஒரு வாசகம் வந்து இருக்கும். பட் இது வந்து இந்த படம் கடந்து போகிற படம் இல்லை, புரிஞ்சு போகிற படம். ஸோ நிறைய பேர் புரிஞ்சு போகிறதுனால அது இன்னமும் இப்போ எல்லா லைஃப்லேயும் இப்போ விவேக்குன்ற ஒரு கதாபாத்திரமோ பாஸ்கர்ன்ற ஒரு கதாபாத்திரமோ செல்வின்றது இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வேணும். இப்போ இவ்வளோ ஒரு கேரக்டர் கமர்ஷியலாக பண்ணால் கூட அது கிடைக்காது. பட் ஒரு நல்ல கதையில் நல்ல கேரக்டர் கிடைச்சது வந்து பயங்கரமான திருப்தி. இப்போ இந்த ஷோக்கு எப்படி கரெக்டாக நீங்கள் கிடச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு திருப்தி. இதை தாண்டி ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ், கரெக்டாக இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி விஷ் பண்ணுங்கள், தப்பாக இருந்தால்
கரெக்டான விதத்தில் சொல்லி அவங்கள புரிய வைங்க. ரொம்ப முக்கியமானது. எஸ் சொல்லுங்க, ஆனா கொஞ்சம் சாஃப்டா சொல்லுங்க. எஸ் ஆமாம், அதான் கோபம் குறைச்சிட்டாலே இதெல்லாம் வந்துடும். எல்லாராலையும் முக்கு சந்தில் அடி வாங்க முடியும். எஸ் எஸ் நிறைய பேரால தாங்கிக்க முடியாது. இப்போ என்ன அடிச்சாங்க நம்ம எடுத்துக்க, பட் நிறைய பேர் சென்சிட்டிவாலாம் இருப்பாங்க. ஸோ சும்மா திட்டினாலே அவங்க நிறைய சூசைடல் கேஸாக இருக்கட்டும், நிறைய பேர் சைபர் புல்லிங்கில் நிறைய பேர்லாம் இறக்குறதுலாம் இட்ஸ் நாட் அ ஜோக். அதுக்கு நம்மளுக்கு கறந்து போக முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம அவ்வளோ அஃபென்சிவாக இல்லாமல் கொஞ்சம் எல்லாருக்குமே பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி முதல்ல சொன்னதுதான், இது வந்து ஒரு ரேஸோ காம்படிஷனோ இல்லாம அவங்கவுங்க லைஃபு வந்துட்டோம். யாருக்கும் நல்லது பண்ணா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம ஜாலியாக இருந்துருவாங்க. சூப்பர் சக்தி. ஐ திங்க் உங்க ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேர்ள் ஃபாலோயிங் ஜாஸ்தியா? ஐயோ, ஆண் பெண் என்பது ஒரு வேறுபாடு இல்லை. ஓகே, வெரி வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்ததுக்கும் இவ்வளோ ஒரு ஹார்ட்டி டாக், ஒரு ரொம்ப ஜாலியா இருந்தது. நிறைய விஷயங்கள் நீங்க பாட்டுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ உட்காந்து கதை கேட்குற மாதிரி. இது ஒரு குடோன் மாதிரி தான். எனக்கு கதை எனக்கு கேட்கறது ரொம்ப பழகிடுச்சு. சின்ன வயசுல இன்ட்ரோட இருந்தாலும் பேச முடியாதுல்ல. ஸோ நிறைய கேட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம நிறைய கேட்டுட்டோம். ஸோ நிறைய பேசுவோம்னு சொல்லிட்டு டைம். ஆமாம், அப்போ எனக்கு சின்ன வயசு இது எப்படின்னா, நம்ம தப்பாக பேசினா தானே நம்ம ஒரு மாதிரி எஸ்டேட் ஆகணும் கொஞ்சம் இது. பட் நம்ம தப்பாக தான் பேச போகிறது இல்லையே, கரெக்டாக தானே பேச போகிறோம். அதுக்கே பயப்படுற, இதுதான் என்ன ஓப்பனிங்கே. அதுக்கப்புறம் ஜாலியாக மொக்க ஜோக்காக தான், ஜோக்கும் அப்படி தான். மொக்க ஜோக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது மொக்கையாக இருந்தாலும் ஹர்ட்ஃபுல்லான ஜோக்ஸ் பண்ணலன்ற ஒரு திருப்தியோட தலைப்போம். அண்ட் சூப்பர், இன்னும் இந்த பாட்காஸ்ட் ஒரு 1000 எபிசோடாக போய் இன்னும் இது ஒரு கோல்டன் ஜூப்ளி விழா கொண்டாடி நாங்கள் திரும்ப உங்களை கூப்பிட்டு இல்லை, அதுக்கப்புறம் நானாக உங்ககிட்ட வந்து ப்ளீஸ் அவங்க அக்கா டேட் கிடச்சிச்சுன்னா ப்ளீஸ் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு எஸ் இந்த மைக் வந்து மயக்கமாகாமல் எந்த ஒரு தயக்கமும் ஆகாமல் இன்னும் நீங்கள் வந்து நிறைய உயரத்துக்கு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி ஃபார் ஃபஸ்ட்டு எபிசோட நான் வந்தது இன்னும் ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் பார்த்த எல்லா நேயர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் செட்டிநாடு தறி பிரசன்ஸ் ஆர்த்தி ரவி ஷோ இன்னைக்கு எபிசோட் நிறைவுக்கு வருது. இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடோட நாங்கள் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்த்தி ரவி. தேங்க்யூ ஸோ மச்.